இப்பவும் சொல்றேன், எங்களோட இடத்த பாருங்க, நாங்க வந்து குடிக்கல. போடா டே போடா. குடிச்சிருக்கேன் சார். போடா வந்துட்டான். சரி விடு, அது நீங்க தான் சாப்பிடுவேன். நான் சாப்பிடுவோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த இதுல வந்து ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே வந்து நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த நான் வச்சா அவர் எடுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த இந்த கிழங்கு வந்து நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்க சாப்பிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்தை அவன் என்ன பண்ணா, கல்ல எடுத்துட்டு வந்து ஊத்திட்டான். கல்லஞ்சக்காரன் கொஞ்சம் போதை ஆயிட்டாருங்க. 4 கிளாஸ் குடிச்சேன். நாங்க 2 தான். ஆமா, இங்க பாருங்க, இங்க பாருங்க ப்ரூஃப். ரெண்டு பாட்டில் இருக்கு பாத்தீங்களா மக்களே. திரும்ப சொல்றேன், நாங்க 2 பேரும் வந்து டீ டோட்லஸ், வெறும் சைடிஸ் மட்டும் தான் சாப்பிடுவோம். ஆனா அதுல மிஸ் ஆயிடுச்சு. நாங்க வந்து இதுவா என்ன கூப்பிடுறா வெஜிடேரியன். ஏசப்பா பாட்டு பாடி நம்மளை ஏமாத்துறான் நல்ல மாதிரி. என்ன உலகத்துல எவன வேணாலும் மன்னிக்கலாம், ஆனா இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஏமாத்துறவன மன்னிக்கவே கூடாதா? எல்லாம் கிடையாது. கல்வி எல்லாரும் குடிக்கலாம். எல்லாரும் குடிக்கலாமா? குழந்தைக்கு கொடுக்கலாமா? மாட்டினாடா மானஸ்தன். நீ தானே இப்ப எல்லாரும் குடிக்கலாம்னு சொன்ன. நீங்க குடிக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லி நான் பேசுறீங்க. தப்பு, கல்லு குடி தப்பு கிடையாது. இது வந்து இங்க வந்து போதை நேச்சுரலா கிடைக்க மாட்டு. ஆகும், அது ஆர்டிபிஷியல். 1 டம்ளர் 2 டம்ளர். சரி, இது எப்படி போதை? இதெல்லாம் ஆல்கஹால் இருக்குல்ல. அதுலயும் ஆல்கஹால் தான். நேச்சுரலா ஆல்கஹால். அது உடம்பு கெடுது. இது உடம்பு பழுதுடா. பழுது நல்லது இல்லைங்களா? பழுது 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 வாய் கொலைது. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கொலைசே வந்து கொலைசாகும், பழையதாகும். பேசுங்க. நார்மலா தண்ணி சோறை வந்து 2 நாள் போட்டாதான் பழையதாகும். அதுவே லைட்டா புளிக்கும். அதையும் புதைச்சி வச்சா சுண்டை கஞ்சி இன்னும் போதையாகும். அதே மாதிரிதான் இதுவும் நேச்சுரலா இதுவே ஊறி வரும். நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. ஐயோ, அது வேற இது வேறயா? ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் வருங்க. அதே நீங்க பேசுங்க. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நான் தூக்கிடுவாங்க. ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குற? பத்திரம் குடிக்கிறாங்க. ப்ரொஃபஷனல். காலையில எப்படி கை நடந்துச்சு? ஊத்ரா இப்ப குடிக்கிறான், கை நடக்க முடியுது. உள்ள போனாதான் காலையில இருந்து அப்படியே சாப்பிட்டா போயிடல. இல்ல ரூம்ல சாப்பிட்டு வந்து 10 கடற்கடன் கீழே வரதுல 1 கிலோமீட்டர்ல ஒண்ணு இருக்குது. நான் பாத்துட்டேன். பாத்ரூம்ல போய் லொகேஷன் தான் பார்த்து இருந்திருப்பான். பத்தத்து தான் குறையுது. அதான பண்ணியிருந்தார். அப்படியா? அது என்னடா பெருமை? நீ குடிக்கிறது கல்லே உனக்கு ரொம்ப லொல்லு. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. பாத்தியா? லைமிங் வரல. நீ குடிச்சிட்டு ஊதினாங்க. அவன் வாலி பண்றான். பாத்தியா? குடிச்சிட்ட பாத்தியா? காலையில 2 பேரும் விட்டு அதுதான் பிரச்சனை. 2 பேரும் ஒரு லிமிட்டா குடி. அவனே போதுன்றான். அன்லிமிட்டா போயிட்டு இருக்கிற எல்லைய மீறி போற. திடீர்னு தள்ளுறானே போது. அது போய் இப்போ ஹாஃப் பத்துச்சியா நல்லா தோணும். ஓப்பனிங் நைட். யார் வாலே? தம்பி யார் என்னடி வாய்ஸ் இது? ஏய், உங்ககிட்ட என்ன சொன்ன? செம்மடி வாங்கல. நான் தூங்கவே மாட்டேன், 6 மணிக்கு நான் எழுப்பி விடுறேன் அப்படின்னு நான் மணி நான் திரும்ப ஆடுறேன். பீச்சுக்கு வந்திருக்கோம். இங்க ஒரே இருளேன்னு இருக்கு. இந்த ஸ்ட்ரீட் தான் வந்து ஸ்ட்ரீட். நம்ம ஊருக்கு அதாவது நம்ம ஊர் மெரினா பீச் மாதிரி இருக்கு இந்த ஸ்ட்ரீட். மெரினா பீச் இல்ல கோவளம் பீச். 10% கூட வராது. சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. சும்மா அங்க வந்து பேசுறது அவன் வந்து
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து புதுசாக கேரளாவில் எதோ சாப்பிட்லான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது தமிழ்நாட்டிலே கிடைக்கும், இங்கே நம்ம ஊர்லேயே கிடைக்கும். இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க, ஆம்பியன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை பார்த்து தான் சரி சாப்பிட்லான்னு சொல்லி எல்லாம் பையனாக பண்ணிட்டோம். நல்லா தான் இருக்குது. தேங்க்யூ இது இருக்கு. ஹாய் கைஸ், ஓகே கருத்து எனக்கு பர்த்டே. ஸோ நாங்கள் சர்ப்ரைஸாக கேக் கட் பண்ண போகிறோம். தூங்கிட்டார் ஆளு, நம்ம கேக் கட் பண்ண போகலாம் வாங்க. கேண்டில் இல்லை, நல்லா செப்பரேட்டாக இந்த கேண்டில் அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஏய் கிட்ட போகணும். ஹாப்பி பர்த்டே டு யூ. பர்த்டே பாய். கேண்டில் இந்த கேண்டில் இருந்தது. அதெல்லாம் தெரியாது. எல்லாம் அந்த பேனர் எடுத்து விட்டாங்க. வெக்கமா இல்ல? அது உள்ள தின்றாம ஒயிடு வரல ஜி. இங்கேதான் அப்படியே கண்டினியூ ஆகுது. சீக்கிரமா அடிச்சிடணும், நான் வீட்டுக்கு எடுத்துன்னு போவேன். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. கரண்ட் போயிருக்கு. தி நெக்ஸ்ட் டே. ஓகே, ஹலோ கைஸ். இவன்டா ஆமாடா இவன்டா. பேசு. பாத்தீங்கன்னா நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா குருவாயூர். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இருங்க ஜி, மிமிகிரி எதுவும் பண்ணுவான். வேணாம்டா. பேசுப்பா. ஜி, இப்போ குருவாயூர் கோவில்ல வந்து வெட்டிங் முடிஞ்சிருக்கு, வந்து ரிசப்ஷனுக்காக போயிட்டு இருக்கோம். அங்க என்ன நடக்குதுன்றத அங்க போய் பார்ப்போம். காலையில் வந்து விளாக் வந்து காமிக்க முடியல. காலையில் நாங்கள் ஏர்லி மார்னிங் 4 o'clock எழுந்துட்டு எல்லோரும் ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு வந்துடும். இங்கே நிறைய வெட்டிங் வேறு நடந்துகிட்டே இருந்தது. ஸோ நாங்கள் முன்னாடி போயிட்டோம், எங்களுக்கு அப்புறம் தான் கப்பலே வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் இப்போ தான் ஃப்ரீயானமே, அவங்க வந்ததுலேருந்து இப்போ தான் ஃப்ரீயானமே எல்லா ஷூட்டும் முடிச்சு. ஸோ கப்பல் ஷூட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். போன வாட்டி எடுக்காத அளவுக்கு வந்து இங்கே எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். அவுட்புட் முடிஞ்சால் வந்து நான் அந்த வீடியோலேயே அட்டாச் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து எல்லா அவுட்புட்டையும் வந்து போட்டு லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அங்கே போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எப்பவும் சொல்கிற போல தான். ஸோ உங்களுக்கு புக் பண்ணணுன்னு எங்ககிட்ட புக் பண்ணணுன்னாலும் எங்ககிட்ட என்கொயரி பண்ணலாம். ஸோ உங்களுடைய ஃபோட்டோஸை பார்த்துட்டு ஃபோட்டோஸ் விட லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தி நெக்ஸ்ட் டே. எங்கடா போனா சொல்லிட்டு போக மாட்டியா? நான் உட்காந்து தான் பண்ணேன். தெரிஞ்சியா ஃபோன் பண்ண கீழே நீங்கள் ஒன்று நான் ஓனர் வர சொல்லுங்கள்.
மார்னிங் காய்ஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா October 22 ஈவெண்ட்டு 21 எங்களுக்கு எல்லா ஈவெண்ட்டும் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து கேரளா வரையும் வந்திருக்கோம். சரி சும்மா அப்படி வீட்டுக்கு போகிறது சுற்றி பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம். ஆரம்பிக்கலாங்களா? சரி இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா வயநாடு பிளான் பண்ணியிருக்கோம். வயநாடு வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. காலையிலே கிளம்பிட்டோம் 5 மணிக்கு காலையில் ஆக்சுவலாக பிளான் என்னன்னா போட்டு நான் தான் தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. இத்தனை நாளாக வந்து ஷூட்டுக்கு 4 மணிக்கு எழுதல தூங்கிட்டான். ட்ரிப் பண்ணவனே முதல்ல எழுந்துருங்க. ஆனால் இப்போ எழுப்பி விட்டதால தான் வந்து ஏர்லி மார்னிங் மணி இப்போ 7:15 ஆகுது. ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இல்லாட்டி வந்து ஒரு 10 மணி ஆயிடுவோம் கண்டிப்பாக. ஆமாம் எழுந்திருப்போம். மொட்டை வெயில வயநாடு போயிட்டு என்னடா இது வயநாடுன்னு சொல்லிட்டு வயநாடு திட்டிட்டு வந்திருப்போம். இதுதான். ஸோ போகிற வழியிலேயே வந்து வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்தால் நான் உங்களுக்கு வந்து vlogல காட்டுறேன். ஸோ பாருங்கள். பாலாஜி ஒரு முக்கியமான விஷயம். பாலாஜி ஒரு முக்கியமான விஷயம். ரொம்ப நேரமா ஹாய் ஹலோ வணக்கம். ஹலோ வெல்கம். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெனிஸ் ப்ரோ தான் நம்மள எல்லாரையும் வயநாடு கூட்டு போகிறாரு. ஸோ டுடே கால் ஸ்பான்சர்ஸ் பை ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். லேர்னிங்கா? ஆக்சுவலா வந்து இவர் இருக்கிறாருல அது அந்த கேமரா ஓகே இவர் இருக்கிறாருல இவரு நேற்று பர்த்டே முடிஞ்சிச்சு. சிறப்பாக முடிஞ்சிச்சு, எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஸோ இவரு தான் எல்லாமே பார்த்துக்கணும். இந்த ஈவெண்ட்டோட பாஸ் இவர் தான் இன்னைக்கு எல்லாமே. இல்லை என் ட்ரீட் முந்தா நேற்று முடிஞ்சிச்சு. என்ன முடிஞ்சிச்சு? முடியாது நீ கல்லாட்ட அடைங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். கைஸ் கேளுங்க அவர்கிட்ட என்னன்னு. ஒரு விஷயம் வேணும்னா ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அடம் பிடிக்க தெரியணும். என்கிட்ட இல்லைங்க, அது அவங்களுக்கு முடிஞ்சது. நம்ம 2 பேருக்கு வச்சு இல்லை. நம்ம சென்னை வண்டி ஸ்டார்ட் பண்ண போலாம். பர்த்டே சிறப்பா முடிஞ்சது இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லாம. அது ஒரு ட்ரீட் தான். நான் பண்ணானு பத்தியா இல்ல நீங்க சொன்னீங்களே ஒவ்வொரு பர்த்டேக்கு ஏதாவது உண்டு. பஞ்சாயத்து ஆகல, ஆனாலும் இன்னைக்கு பஞ்சாயத்து வச்சுதான். ஓ நீ அப்படி வரியா? சிறப்பா இந்த பர்த்டே வந்து சிறப்பா செலிப்ரேட் பண்ணோம். செலிப்ரேட் என்னடா பண்ணோம்? காலையில எல்லாமே அந்த கேக்கை சாப்பிட்டு வாந்தி. சரி ஓகே 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 ஒண்ணு சரி இருக்க மாட்டது என்ன செலிப்ரேஷன் தானே. எஸ் கேக் வெட்டணுமே, அந்த வீடியோ பார்ப்பீங்க. அந்த வீடியோ பார்ப்பீங்க. வாந்தி எடுக்கிற வீடியோ வந்து பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நான் காலையில வாந்தி எடுத்து தெரியாது. சாப்பிட்டு நல்லா இருந்தது, நல்லா இருக்கு கேக்கு வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு காலையில ஃபுல்லா வாந்தி. என்ன பண்ண கடைகளே இல்ல, எக்ஸ்பிரி ஆன கேக்கு தான் இருந்தது. வேற வழி இல்லாம. என்னது சிரிப்பு கலுக்குன்னு? இதுதான் சார் பிரச்சனை. என்ன பிரச்சனை சொல்லுங்க. நாங்க என்ன பண்றது எங்களுக்கே தெரியாது. பிளான் பண்ணுவோம், ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். இல்ல புரியல. இல்ல இப்ப எங்க போறோம்னு சொல்லிருங்க. என்ன பிளான்னு சொல்லுங்க. அது நடக்குதா இல்லையா நான் அப்புறம் பாப்போம். என்ன பிளான்? ஃபர்ஸ்ட் வயநாடு போறதான் பிளான். அங்க இருந்து எங்க போறதுன்னு தெரியல. இல்ல வயநாடுல இருந்து நேஷனல் மாமே அது பேர் என்ன? மந்திப்பூர் நேஷனல் பார்க். மந்தி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. மந்திப்பூர் நேஷனல் பார்க். ஒரு ரிலேட்டிவ் கூட்டு போறோம்னா நேர்ல பாக்கலாம் அப்படின்னு சொன்னா. அப்படி சிம்பாஞ்சிக்கு வரங்க இவருக்குதான் சிம்பாஞ்சிக்கு வரங்க என்ன பண்ணும். பென்னிஸ் ஆண்டவர் பண்ணிக்கவே மாட்டாரு. பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. ஆண்டவரே வேணாமா? என்னப்பா இதெல்லாம் இழுக்காதீங்க. மாமா நீதான் இவங்களுக்கு ஆண்டவரா? இருற பேட்ட வராங்க.